ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மதுபான விற்பனைக்காக கொடுக்கப்படும் FL2 உரிமம் குறித்த தகவல்களை அரசு கொடுக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. FL2 உரிமம் என்பது பொழுதுபோக்கு கிளப்கள் மதுபானங்களை வாங்கி அதன் உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்காக கொடுக்கப்படும் சிறப்பு அனுமதியாகும். தமிழகத்தில் இருக்கும் 868 FL2 உரிமம் பெற்ற கிளப்களில் மதுபானங்களை அதன் உறுப்பினர்கள் மட்டுமே வாங்க முடியும். ஆனால் தமிழகத்தில் இந்த FL2 லைசன்ஸ் பெற்ற கிளப்கள் டாஸ்மாக் கடைகளைப் போல அனைவருக்கும் மதுபானங்களை விற்கும் தனியார் விற்பனை கூடம் போல செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் தாவிக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக அறிவித்தது. விதிப்படி டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கும் போது FL2 உரிமம் பெற்ற கிளப்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடாது. அப்படி எண்ணிக்கையை அதிகரித்தால் அது தனியாரிடம் மது விற்பனையை ஒப்படைப்பதற்கு சமமாகும். இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக FL2 கொடுக்கப்பட்ட உரிமத்தின் எண்ணிக்கை குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் RTI செயற்பாட்டாளர் யுவராஜ் ராமலிங்கம் என்பவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் அந்த கேள்விக்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் கலால் துறை உதவி ஆணையரை அணுகுமாறு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. இதனால் FL2 கிளப்புகளுக்கு வழங்கப்பட்ட உரிமத்தின் எண்ணிக்கையை வெளியிட தாவிக அரசு தயங்குகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது.